represented in Tamil Nadu. A truly great leader is one who can uplift others, and that is exactly what Kamarajar did, especially for poor and the children of Tamil Nadu. He believed it. I can't complete school. I will make sure no child drop out because of poverty. He did not just speak those words. He turned them into action. Because of his schemes, schools enrollment rose from 6 lakhs to over 40 lakhs during his time. Do you know why he is called the Kalvi Tandai, father of education in Tamil Nadu? Kamaraj was a simple man. He wore no suit and had no gold. He proved that the leader can change the future of lakhs of children. Today on Educational Development Day, let's not just remember Kamarajar. Let's follow his path. Let us respect education, spread knowledge, and help others to learn. Kamarajar once said, think what you should do and start doing it. Thank you. நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படமான. இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வச்சிருக்கோம். என்னாச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? மந்திரி வராது, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம எடுத்துட்டு வந்துட்டியா? யாப்பா சாப்பிடல? நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை தருவோம், ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வரும். ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க, மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரது அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4 ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாயை கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சங்கதி நல்லா இருக்கணும், அதான் முக்கியமான. உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்த அந்த பாவம் நம்மளை சும்மா விடமாங்க. இந்த பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைகளுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலைமை தான் எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊரா போய் பிச்சை எடுத்துட்டு வரேன்.